கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நாளின் எழுப்புதலில் நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்கள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே, எதிர்காலத்திலே கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த அருமையான இந்த காலை நேர வேளையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். நான் ஏற்கனவே அறிவித்தபடி செய்தியின் தலைப்பு மோசேயின் கோல், பேதுருவின் வலை, தாவீதின் கல். அல்லேலூயா, கூழாங்கல். முதலாவது மோசேயினுடைய கோலை குறித்து நாம் தியானிப்போம். மோசே கிட்டத்தட்ட 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு சென்ற ஒரு இரட்சகனாக அவன் வேதாகமத்திலே ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அந்த மோசேயை முதலாக தேவன் சந்திக்கிறார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல். இந்த கோலை வைத்துக்கொண்டு அவன் 40 வருடங்களாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்க்கிற ஒரு கோல். எப்பொழுதும் அந்த கோல் அவன் கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சாதாரணமான ஒரு கோலை வைத்து அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு சாதாரணமானவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினார். அன்பானவர்களே, அந்த கோலை தரையிலே போடு என்று சொன்னவுடனே அது சர்ப்பமாய் மாறிவிட்டது. அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் பின்னாடி சர்ப்பம் இருக்கு, பிசாசு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் தேவன். ஆதியிலே தேவன் உண்டாக்கினார். எல்லா பொருட்களுக்கும் பின்னாடி தேவன் இருக்க வேண்டும், சர்ப்பம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்திலே மோசே அந்த கோலை கீழே போட்டவுடனே அது சர்ப்பமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். எப்போது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பிசாசுக்கு, சர்ப்பத்தின்படி அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்களோ, அப்போதே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இந்த உலகத்தில் எல்லா பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது கோளாயிருக்கட்டும், அது மனிதர்களாயிருக்கட்டும், அது மிருகங்களாயிருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு சர்ப்பம் இருக்கிறது. அப்போ அந்த சாதாரண ஒரு கோலை வைத்துக்கொண்டு அவன் 40 வருடங்களாக ஒரு சாதாரண ஆடுகளைத்தான் அந்த கோலை வைத்துக்கொண்டு மேய்க்க முடியும். இப்பொழுது அந்த கோலை வைத்து ஒரு மாபெரும் காரியங்களை அந்த மோசேயின் கோலினாலே இந்த மோசே நிகழ்த்த போகிறான். ஏனென்றால் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதுக்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதின் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. அர்த்தம் என்னன்னா, இதுவரைக்கும் அவன் வைத்திருந்த அந்த கோல் அவனுடைய கோல்.
அவன் என்றால் பழைய மனுஷன். சாதாரண ஒரு கோல். இன்றைக்கு அதை தரையில் போட்ட உடனே அந்த சர்ப்பமான அந்த கோல் மீண்டுமாய் கையில் எப்படி மீண்டுமாய் எடுக்கும்போது அன்றாள் முதற்கொண்டு அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறுகிறது. தேவனுடைய கோல் தான் தேவனுடைய அற்புதங்களை செய்யும். பிசாசுடைய கோல் எந்த அற்புதம் சாதாரணமான அற்புதங்கள் இல்லாத கோள்களாக இருக்கும். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதில் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையில் கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். இதுவே அடையாளம். எது? அந்த கோல் தான் அடையாளம். அல்லேலூயா. அந்த கோலுக்கு பின்னால் இந்த சர்ப்பம் நீக்கப்பட்டு இப்பொழுது அந்த கோல் தேவனுடைய கோலாய் மாற்றப்பட்டது. சரி, இந்த கோலை வைத்துக்கொண்டு அவன் என்னென்ன செய்கிறான் பாருங்கள். அந்த கோல் தான் அவன் கோலை வைத்துக்கொண்டு அவன் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வேளை யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8-9. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். போட்டவுடனே அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரிகளையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். எகிப்தின் மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் என்ன பண்ணாங்களாம்? அந்த மாதிரி கோலை போட்டு சர்ப்பத்தை சர்ப்பமாக்கினாங்களாம். அப்பொழுது ஒவ்வொருவனாக அப்படி செய்தார். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. தினனா ஏற்கனவே அவன் சர்ப்பத்தில் தான் மந்திரவாதி, தந்திரவாதி, சூனியக்கார ஆதாம் வழியாக பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். மந்திரவாதினா என்னவோ நினச்சிட்டாதீங்க, ஆதாமுக்குள் பிறந்தவன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் இந்த சர்ப்பம் பிசாசின் கனியை சாப்பிட்ட அந்த ஆதாமுக்குள் பிறந்த அந்த அவர்கள் தான் மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள். அவர்களும் கோள்களை போட்டவுடனே என்ன ஆயிடுச்சு? எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர விதிகள் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய அந்த கோல் போட்டான் பாரு, அந்த கோல், அந்த சர்ப்பம் மற்ற மந்திரவாதிகள், சூன்யக்காரர் எல்லாருடைய சர்ப்பங்களையும் விழுங்கி விட்டதாம். அல்லேலூயா. விழுங்கி விட்டது. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 6வது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்போ மோசேயின் கோல் அந்த மந்திரவாதி, தந்திரவாதி, சூன்யக்காரர்களுடைய எல்லா சர்ப்ப கோள்களையும் விழுங்கி விட்டதாம். புரியுதா பிரியமானவர்களே? தேவனுடைய கோல் பிசாசின் காரியங்கள் விழுங்கிவிடும். அப்போ மோசே அந்த கோலை தேவனுடைய கோலாக வைத்து கொண்டிருந்தான். தேவன் என்றால் நம்ம பாஷை என்னது? ஜீவன் என்ற அர்த்தம். ஜீவ கோலாக இருக்க வேண்டும். அப்போ மந்திரவாதிகளுடைய கோல் எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கோல். அதான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவனுள்ள தேவனை தொய்து கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாளையும் பிசாசு என்ன பண்ண, அவங்களுக்கு பின்னாடி ஆதாம் ஏவாளுக்கு தேவன் இருந்தார். பிதா குமார் பசுத்த ஆவியார் ஜீவ சஞ்சாரிகளாக இருக்கிற வரைக்கும் ஆதாம் ஏவாளுக்கு பின்னாடி தேவன் இருந்தார். அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாய் இருந்தது. அந்த ஆதாம் ஏவாளையும் பிசாசு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வைத்த உடனே இப்போது தேவன் விலகி போனார். அவர்கள் பின்னாடி சர்ப்பம் வந்துவிட்டது. அந்த ஆதாம் ஏவாளுக்குள் பிறந்தவன் தான் அந்த மந்திரவாதி, சூனியக்காரன். அவனுக்கு பின்னாடி பிசாசுகள் இருக்கிறது. ஆனால் அவன் மந்திர வித்தியினால் அந்த கோள்களை போட்ட உடனே சர்ப்பம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோசே ஆதாம் ஏவாள் வழியாய் பிறந்தாலும் அவன் உச்சையிலே தரிசனமான தேவனுக்கு தரிசனமாகி இந்த மோசே ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நீதிமான் ஆக்கப்பட்டவன். பிறப்பில் மோசேயும் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தாங்க.
ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக கூட ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் வழியாக வருகிறான். இவனுக்கு முச்சையில் கர்த்தர் தரிசனமாக வராரு, அவனை கூப்பிடுறாரு. இப்போ இவன் தேவனுடைய மோசே. அப்போ இவனுடைய கோல் தேவனுடைய கோல். அப்போ மோசே யாரு? ஜீவ மார்க்கனாக மாறுறான் பாருங்க. ஆமாம், அங்கே தான் விஷயம் இருக்குது. தேவன்னா ஜீவனுடையவர் அர்த்தம். அப்போ நீங்கள் ஜீவனுடையவர்களாய் மாறவே, ஜீவ சஞ்சாரிகளாய் மாற. ஏசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ அந்த கோல் என்ன கோல்? ஜீவனுள்ள கோல். அப்போ மந்திரவாதிகளுடைய கோல் என்ன கோல்? நன்மை தீமை அறியத்தக்க கோல். ஷாகவே சர்பம், பிசாசின் சர்பம். அப்போ இந்த ஜீவனுடைய கோல் அந்த மரணத்தின் கோள்களை விழுங்கிவிட்டது. மோசேயின் சர்பம் ஆக்கப்பட்ட இந்த சர்பம் எல்லா மந்திரவாதிகள் கோள்கள் விழுங்கி விட்டதும் போடப்பட்டது. அப்போ நீங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருந்தால் பிசாசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவீர்கள். சாபத்தை விழுங்குங்கள். தரித்திரத்தை, வியாதியை, மரணத்தை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், இப்படி எல்லா காரியங்களையும் ஜெயமாய் விழுங்குறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து என்றால் ஜீவனுடையவர், தேவநீதியும் ஒழித்தெழுதலுமானவர். ஆமாம், ஆதாமுக்குள் பிறந்தவன் இருந்தானாக்கா மந்திரவாதி, தந்திரவாதி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே பிசாசின் சர்ப்பங்களாக தான் இருக்கும். இந்த மோசே 40 வருஷம் வனாந்தத்தில் ஆடு மேய்க்கும் போது அந்த கோல் சாதாரண கோல் தான். ஆனால் அவன் முச்சையில் தரிசனமாகி கர்த்தர் அவனை கூப்பிட்றாரு. மோசே வா, உனக்கு எகிப்துக்கு அனுப்புகிறேன். பார்வோன் கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசம் கொண்டு போகும்போது அவன் தேவனுடைய மனுஷனாக வருகிறான். அந்த கோல் தேவனுடைய கோலாக இருக்கிறது. அதனால தான் தேவனுடைய கோலா நீங்கள், தேவனுடைய மனுஷனா. தேவன் என்றால் ஜீவன் என்ற அர்த்தம். ஆமாம், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது தேவன். சொன்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமோ இருக்கிறேன். நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவன். ஆமாம், அப்போ நீங்கள் ஜீவ சஞ்சாரிகளாக என்னுடைய எல்லா போதைகளும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக் யூடியூப்பில் போனாக்கா துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணாங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணினா தினந்தோறும் நீங்கள் கேட்கலாம். யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போது ஜீவ சஞ்சாரியாய் நீ மாறினால் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த கோல் ஜீவனுள்ள கோல், தேவனுடைய கோல். இந்த கோலை வச்சுக்கிட்டு தான் இந்த மோசே எகிப்தில் அரிய பெரிய காரியங்களை செய்கிறோம். அப்போ இந்த இடத்துல எல்லாருடைய கோலையும் வீங்கி விட்டதுன்னு பார்க்குறோம். அப்புறம் இது நிறைய 10 விதமான வாதிகள் இந்த தேவனுடைய கோலை வச்சுட்டு தான் இந்த எகிப்தில் இந்த மோசே செய்யறதை பார்க்குறோம். அப்புறம் 15வது வசனத்தில், காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்மமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி வனாந்திரத்தை எனக்கு ஆராய்ச்சி செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் நீ இதுவரைக்கும் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற இந்த தண்ணீரின் மேல் அடிப்பேன், அப்போது அது ரத்தமாய் மாறும். தேவனுடைய கோலை தண்ணீர் மேல் அடித்த உடனே அது ரத்தமாக மாறுகிறது. அன்பால், தேவன் என்றால் அற்புதம். அவர் ஜீவன். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கும் நீ ஜீவனை வெளிப்படுத்த ஜீவ மார்க்கனாக மாறுறேன். நீ பாருங்க, உங்களை சொல்கிற புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வச்சான் ஆதாம் வியாபாலியும். அந்த நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவை. அந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க காரியத்தை தான் பிதாவாகிய தேவனுக்கும் காட்டுறான் ஆதாம் வியாபார். அதுக்கப்புறம் ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க. அப்போ தான் நீ பிசாசின் கோலாக மாறிடுற. உன்னை நீயே அழித்து கொள்கிறாய். இந்த கனியை புசிக்கிற நாளிலே ஷாகவே சர்பத்தினது பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர வேறொன்றுக்கு வரான். நீ நன்மை தீமை அறியத்தக்க கோலு. நன்மைன்னா நன்மார்க்கம், தீமைன்னா துன்மார்க்கம். நீ நன்மை தீமை அறியத்தக்கவங்க. உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாம் வழியாக பிறந்தவன். மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா, ஆப்பிரிக்கா, சகல ஜாதி, சகல கோதம், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஏழை, பணக்காரன், அரசியல் தலைவன், சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானி, டாக்டர் என்று யாரால் ஆதாம்படி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ரோமர் 3:20. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போட்டவர்கள். ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே ஷாகவே ஷாவாய். அந்த ஆதாம் வியாபாலுக்குள் இருந்து தான் இன்னைக்கு 800 கோடி பேர் வந்திருக்கிறாங்க உலகத்தில். தலைமுறையாக வராங்க. சர்பத்தினாவே உலகத்தின் அதிபதி பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கும் வர வேறொன்று. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாகி நீ ஜீவ விருட்சத்துக்கு அணியாக மாறணும். கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து ஜீவனுடையவர்.
அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவுனை தேவனுக்கு தானே முழு உலகத்தை கொடுக்கணும். முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவுன்னு கொடுக்கும்போது தான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர. அப்போ நீ ஒரு அற்புத மனுஷனாய் மாறிவிடுகிறாய். கோலை நீட்டினா போதும், அற்புதம் தான். அல்லேலூயா. இது தேவனுடைய அற்புதம். பாவம்ட்டு மரணத்தை நீக்கணும். சுருக்கமாக சொன்னாக்கா அந்த கோல் தேவனுடைய கோல் பாவத்தை நீக்கணும், சாபத்தை நீக்கணும், தரித்திரத்தை நீக்கணும், மரணத்தை நீக்கும். பாவத்தையும் மரணத்தை ஜெயமாக விழுங்குறவன் தான் தேவனுடைய மனுஷன். நீ நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனா இருந்தேன்னா தேவநீதி ஒழித்து எதிர் வீங்கிடுவேன். பிஷா தேவனுடைய கிரியெல்லாம் அழிச்சிட்டு இருப்பேன். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரவு. எதற்கு? தேவனுடைய கிரிகளை திருடுறது அழிக்கிறது கொட்டுறது தான் பிசாசு வேலை. அது எப்படின்னாக்கா நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை நெகட்டிவ் மத்தியஸ்தம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை காட்டினா உனக்குள்ளே இருக்கிற இயேசு கல்வாரி சிலுவையில் செய்து வைத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யத்தையும் அழிக்கிறது கொட்டுறது தர்றது இதே வேலையா இருப்ப நீ. ஆதாமுக்குள் பிறந்தாக்கா இப்போ ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த அந்த கிறிஸ்து ஜீவனுடையவர் சொன்னாரு. அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. கிறிஸ்து அவர் ஜீவ விருச்சிருக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறார். அவர் ஒரு ஜீவ உலகம். அவர் தேவநீதி உயிர்த்தெழுதலுமானவர். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அது ஜீவன்னா காட் தேவரகமான வாழ்க்கை. காட் கைண்ட் ஆஃப் லைஃப். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் நல்ல மேய்ப்ப தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறார். ஏசு அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை வச்சு தான் மத்திய மார்க் லூக்கா முழுவதும் போனார். அவர் மரணத்தை ஜெயமாக வேங்குறாரு, வியாதியை வேங்குறார், சாபத்தை தரித்திரத்தை திமிர்வாதக்காரனை லேகோன் பிசாசு பிச்சர் எல்லாரும் விடியில் ஆகிறவர். ஏன்னா தலைமையில் கழிச்சு நல்ல மேய்ப்ப தன்னோடுகளுக்கு ஜீவ சரத்தை ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது மரணம் ஜெயமாய் விளங்கப்படுகிறது. வியாதிகள் சிதறது, கொசுவாகி சோசமாகறான், திமிர்வாதக்காரன் சோசமாகறான், லேகியோன் பிசாசு விடியில் ஆகிறான், முடவர்கள் சேவடர்கள் திரளான வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். ஏன்னா ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமறியத்தக்க கனியாது கோலா இருக்கிறான். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்காட்டி அழிம்பனா இருக்கிறான், யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் ஏசு தலைமையில கை வச்சு நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே ஜீவ சஞ்சாரியாக மாத்துறாரு. ஏசு மத்திய மார்க் லூக்கா முழுவதும் இந்த வேலை தாங்க செய்தாரு. யாரை பாரு எவரை பாரு முன்பின் யோசனையே கிடையாது. நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவன் ஜீவனுடைய கோல் அவனுக்குள்ள சர்பம் நீங்கி போயிடுச்சு, பாவன்ட்டு மனம் ஓடி போச்சு, பரிசுத்த அவன் மேலே இறங்கிச்சு. அவன் தேவனுடைய மனுஷனாய் மாறிவிடுகிறான். புரியுது? அப்படி நமக்கு நிறைய விஷம் இருக்குது. அதான் விஷயம். அப்போ மோசே தேவனுடைய மனுஷனாக மாறிட்டான். திவ்ய சுபாவம் உள்ளவன் மோசே. தெய்வீக சுபாவம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த அவன் அற்புதங்களாக அவன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி யாத்ராகமும் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மேலும் கர்த்தர் மோசேயை நடத்தி நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற அந்த கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மீதும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை நீட்டி எகிப்தின் தண்ணீர் மேல் நீட்டினான். அப்போது தவைகள் எகிப்து தேசத்தை மூடி போட்டது. அற்புதம் 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 அற்புதம். ஏன்னா அது தேவனுடைய கோல், அது ஜீவக்கோள். தேவன் தனக்கு கொடுக்கறதுக்கு ஜீவ சொல்ற ஜீவ தேவன் ஊற்றி கொடுக்குது. அது எங்கே நீட்டினாலும் அற்புதம் தான். அடுத்து பாருங்க 8:16 அப்போது கர்த்தர் மோசேயை நிறுத்தி நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புய்தின் மேலடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புய்தின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மிருக ஜீவன்கள் மேல் பெண்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புதிகளாக பெண்களாய். இங்கே ஒரு அற்புதம், டோட்டல் அற்புதங்க. நீ தேவனுடைய மனுஷனாய் மாறினால், அல்லேலூயா, தேவனுடைய மனுஷனாக மாறணும், ஜீவ மார்க்கனாக மாறணும். ஆமாம், கிறிஸ்தவம் ஜீவ மார்க்கம். அதுதான் என்னுடைய எல்லா போதை ஜீவ போதை. எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி செய்தி கேட்க முடியாது. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் உங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களாம் ஆதாம் வழியாக பிறந்த பிள்ளைங்க. மந்திரவாதியாகட்டும், சூன்யக்காரனாகட்டும், கல்கள் இச்சம் ஜீவனத்திற்பெருமை ஆதாமுக்குள் பிறந்தாலே பாவத்தின் சம்பளம் மாறும். உலகத்தில் பிசாசு பின்னாடி இருக்கிறான், வாங்கவே விட மாட்டான், ஆஸ்வதிக்கவே வரும், திருடம் கொள்ள வரைக்கும் வர்றான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த சாதாரண கோலை தேவன் கீழே போட சொல்கிறாரு. அது சர்ப்பமாயிற்று. அதுக்கப்புறம் பிடிக்கிறான். அப்புறம் அது தேவனுடைய கோலாக மாறுது. அதுக்கப்புறம் அற்புதத்தின் கோலாய் மாறிவிடுகிறது. மோசையும் சாதாரண ஆட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். முச்சையில் தரிசனமாக வராரு. அங்கே கர்த்தர் அவனோடு சந்தித்து அவனை தேவனுடைய மனுஷனாக மாற்றிட்டாரு. இப்போ நீ ஜீவ சஞ்சாரியாய் மாற வேண்டும். அல்லேலூயா.
ஜீவசர்ற ஜீவரத்தம். கிறிஸ்துவை தான் தேவனுக்கு தனக்கு முழு உலகம். கிறிஸ்துக்கு வெளியே போன ஜீவசர்ற ஜீவரத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படணும். ஊருக்கு 2 பேர் கசப்பு, பக்க கசப்பு, போட்டி போறாம, அது பிசாசின் கோல். நீயும் அன்பனா இருப்ப, உங்க குடும்பத்துக்கு அன்பு, சமுதாயத்துக்கு அன்பனா. மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம். கிறிஸ்துக்கு விலை போட முடியாது. இயேசு சாமோட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் ஆதாம் 2 முழு உலக ஜீவரத்தத்தை இடைவிடாமல் நீ வெளிப்படுத்தினார். போகிற இடங்கள் எல்லாம் நீ அற்புதங்க. போகிற இடத்துல பிசாசின்காரர்கள் விழுங்கி விடுவாய். சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை சிதறடித்து தேவாவி ஊற்றி அற்புதங்களை செய்வார். இயேசு ஜீவனுடையவர். அவர் தேவனுடைய குமாரன். இயேசு மனுஷன் அல்ல, ஆதாமுக்குள் பிறந்தவர் இல்லை. பரிசுத்தாவினால் கர்ப்பம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா பிறந்தார். ஒரு ஜீவன். இயேசுனா ஒரு ஜீவன். தேவநீதிட்டு உயிர்த்தெழுதல் தான் ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ தேவநீதி உயிர்த்தெழுமாகி அந்த இயேசு எங்கே போனாலும் அற்புதம் நடக்குது. தேவன் தனக்கு உலகத்தில் இயேசு ஜீவன். இயேசு அவனோட வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. பட்டு பிசாசு ஓடுது, அற்புதம் நடக்குது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட நீ ஞானஸ்தானம் பெற்ற. மோசேக்கு முச்செல்ல தரிசனமாய் கத்தர் அழைக்கிற. உனக்கு ஞானஸ்தானத்துக்கு பாவத்துக்கு தேவநீதியாகி நீ கத்தர் உனக்கு பசுத்தாய் தரிசனமாய். இப்போ இயேசு ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினால் நீ தேவனுடைய கோல், தேவனுடைய மனுஷன். போகிறதெல்லாம் அற்புதம் தான். யாரை பாரு, எவரை பாரு, முன்பின் யோசனை இல்லாமல் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க. ஜீவரத்தை பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிசாசுங்கிற சிக்கி கிடக்கிற அந்த மனுஷனுக்கு ஜீவரத்தை. அவன் பாவம் தேவனை உலகத்தை பாதித்தவனுக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும் பொழுது, தேவநீதியும் உழித்தெழுதலும் கொடுக்கும்போது பாவுண்ட மரணம், அசுத்தாவி ஓடி, பிசாசு ஓடி, பசுத்தாவி இருக்குது. அவன் தேவனுடைய மனுஷனாய் மாறுகிறான். அவன் வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்போது தேவன் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அதுதான் மோசே. அப்போ யாத்திராகமம் 9:22 இங்கே ஒரு பாருங்க, எங்கே ஒரு அற்புதம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் எகிப்து தேசத்துக்கு சகல விதமான பயிர்வகைகள் மேல் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்போது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழைகளையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்து மேல் கல்மழைகளை பழிய பண்ணினார். அல்லேலூயா. வானத்தை இடி முடக்கமும் கல்மழையும் பெய்துங்க. இந்த தேவடைய கோலை வானத்துக்கு நீட்டினா. தேவடைய கோல் இயேசு கிறிஸ்து, சரி, இயேசு ரத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்தை அனுப்பினா. இடி மழைகளும் கல் மழைகளும் சத்துருக்களை நியாயம் தற்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அடுத்ததாக யாத்திராகமம் 9:22 9:22, 23, அப்புறம் 28வது வசனத்தில் பாருங்க. 28ல் இது போதும், இந்த மகா இடி முழக்கங்கள் கல்மழை ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களை தடையில்லை என்றான். யார்? பார்வோனு. அப்போது அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்போது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை அறிவீர். அந்த மாதிரி இந்த கோலை வச்சுட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாக இருக்கிறான். மோசேவே அற்புத அடையாளமாய் மாறிட்டான். மோசே சாதாரணமாக இருந்தான். அந்த சாதாரண கோலை வச்சுட்டு சாதாரண மனுஷன், சாதாரண ஆடுமைப்பனாக இருந்தான். முச்சரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அதுதான் நீ புதிய ஏற்பாட்டில் யார் எப்படி தரிசனமானார்? நீ ஞானஸ்தானத்தின் மூலமாக பாவத்துக்கு வரித்து தேவனுக்கு ஞானஸ்தானத்தின் மூலம் பரிசுத்த ஆவி உனக்கு தரிசனமானாரா இல்லையா? இப்போ நீ கிறிஸ்துக்குள்ளே வந்து விட்டாய். இப்பொழுது இந்த கிறிஸ்துவை சுமந்து கொண்டு தான் நீ எங்கேயும் போகணும். தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவன் பரிபூஜன் கொடுத்தாங்க. அற்புதங்கள் நடக்குங்க. கிறிஸ்து மனுஷனாக இருக்க வேண்டும். ஆதாம் மனுஷனாக இருந்தால் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரமாக தான் வாழ்க்கை ஃபுல்லாக. இப்போ கடைசியாக ஒரு அற்புதம் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய காரியங்கள் நீ அப்புறம் யாத்ராகம் புஸ்தகத்தில் போயிட்டு நீ இந்த மோசே கோலை கொண்டு எப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் படித்து தெரிஞ்சுவாங்க. நான் சுருக்கமாக அதை சொல்கிறேன், ஏன்னா நமக்கு அடுத்த காரியத்துக்கு நம்ம போனோம். மோசே 14ஆம் அதிகாரம் இங்கே ஒரு பெரிய அற்புதம் செய்கிறான் பாருங்க. மோசே 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 5வது வசனத்தில் ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரன் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதான 600 ரதங்களையும் எழுப்பித்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளின் எல்லாவற்றையும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள்.
எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடு சேனைகளோடு அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டில போகால் செய்வதற்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாலைவனம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிறதே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்த பார்த்தபோது எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றால் வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திய தேசம் புறப்பட்டு பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்றாங்க. இக்கட்டான நேரத்தில் என்ன பண்ணாம பாருங்க மோசே, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கணும், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பா மோசையின் கோல் இருக்கப்பா, பயப்படாது. யாராவது உங்களுக்கு மோசையின் கோலை நீட்டினாக்கா அற்புதம் நடக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தில் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். மோசேயின் கோல் இருக்கு, ஜீவனுள்ள கோல் இருக்கு. அந்த தேவனுக்கு தனக்கு எகிப்தின் முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தின் என்னைக்குமே காண மாட்டேன். அப்படிப்பட்ட கோத்தா தேவனுடைய தேவன ஜீவன் என்ற அர்த்தம். ஜீவ உலகம் பரமண்டலுக்கு பிதா, உம்முடைய நாமும் உம்முடைய ராஜும் உம்முடைய சித்தம். பரமண்டல நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு நாமங்க உம்முடைய, அங்கே நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடைய சுய நீதியெல்லாம் எதுவுமே ஜபத்தில் பேசக்கூடாது. நன்மை தீமறியத்தை மாம்சம் உண்டு போதாது, பிசாங்கிரி தான் செய்யும். அப்போ தேவடைய கோத்தா உம்முடைய நாமும் உம்முடைய உம்முடைய சித்தம். இங்கே பாருங்க, அப்போது மோசே ஜனங்கள் பயப்படாது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்புறம் பாருங்க, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி, என்ன கோல் இது? நன்மை தீமை அறியத்துக்கால் ஜீவனுள்ள கோலா? ஜீவசரம் ஜீவரத்தம் தேவ நீதி உயிர்த்ததில். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவா வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர்கள் உங்கள் பின் தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனும் அவன் ரதங்கள் குதிரை முதலான அவன் எல்லா இராணுவங்களும் மகிழ்வைப்படுவேன். எப்படியே நான் பார்வோனையும் அவன் ரதங்களையும் அவன் குதிரை வீரரும் மகிழ்வைப்படும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக நடந்த தேவனுடைய தூதனான பிறவி அவனுக்கு பின்னாக நடந்தார்கள். அவர்களுக்கு அவன் முன்னாக மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நேற்று. அப்போ கீழே வாசித்து பாருங்க, அந்த கோலை நேற்றான், சமுத்திரமே இரண்டாக பிளங்குது. அது என்ன கோல்? தேவனுடைய கோல். மனுஷ கோல் கிடையாது, பிசாசின் கோல் கிடையாது, அது தேவனுடைய கோல். ஆலியார் மோசே தேவனுடைய மனுஷன், ஜீவ மனிதன், ஜீவனுடைய கோல். அது தேவன் தனக்கு ஜீவ பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குது. உடனே சமுத்திரம் ரெண்டா பிளக்குது. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்க அந்த சமுத்திரத்தில். பின்னாடி பார்வோன் வரான். அவன் யார்? நன்மை தீமை அறியத்தக்க கோல். அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். பார்வோன் எகிப்தியவன். நன்மை தீமை அறியத்தக்க ஷாகவே ஷாவாய். அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. எல்லா எகிப்திய சேனைகள் எல்லாம் வந்து அப்படியே சமுத்திராஜோட மாண்டே போயிட்டாங்க. நேரம் இல்லை, இந்த வசனம் இந்த அதிகாரம் முழுசாக படிங்க வீட்டில். யாத்திராகம் 14 எகிப்து சேனை எல்லாம் பார்வோன் செய்து மாண்டு போனார்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுக்கும். நீ பார்வோனா இருக்கக்கூடாது, நீ மோசேவா இருக்கணும். நீ நன்மை தீமை அறியத்தக்கவனா, நன்மார்க்க துன்மார்க்கனா இருக்கக்கூடாது, சன்மார்க்க துன்மார்க்கன். கண்களிச்சம் எல்லாரும் பிறக்கும்போது பார்வோனா தான் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். அப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கக்கூடாது. இயேசு ரத்தத்தால் ஞானஸ்தானத்தை பாவத்துக்கு மறித்து நீ தேவ நீதிக்கு பிழைக்க வேணும். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தேதல், ஜீவரத்தம். இயேசு சாமுட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினால் கடல் செங்கடல் வழிவிடும், யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ தரைமட்டமாகும், கானான் தேச வாழ்வு உனக்கு உண்டாகும் ஐயா. அதுதான் மோசேயினுடைய கோல். சரி, அடுத்ததாக மோசேயின் கோல் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? பேதுருவின் வலை. பேதுரு இவனை பற்றி பார்ப்போம். மோசேயின் கோலை பார்த்தோம். நீங்கள் நல்லா தியானிங்க இந்த மோசேயின் கோலை. நீங்கள் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க கிறிஸ்துக்குள்ளே வரணும். எந்த ஒரு பொருளுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு ஆதாமியாவால் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுக்கு நாளிலே என்ன பண்ண? உன் நிமித்தம் பூமியை சபிக்கும். நீங்கள் குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற ஆகாரம் எல்லாத்துக்கும் பின்னாடி சாபம் இருக்கிறான். நன்மை தீமறியத்தக்க சாபம் இருக்குது. பூமியை சபிக்கப்பட்டு போய்க்குது. அது இயேசு ரத்தத்தால் கழுவப்படும் போது சுத்திகரிக்கும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்பத்தின் தண்ணீர் ஆஸ்வதிப்பார், வியாதி உன்னை விட்டு விலக்க வேண்டாம். அப்போ நீங்கள் அப்பம் தண்ணீர்
நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இயேசு ரத்தத்தால் மூடணும். இயேசு ரத்தத்தால் கழுவு சுத்திகரிக்கும் போது அது தேவனுடைய காரியமாய் மாறிவிடுகிறது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அடுத்ததாக பேதுருவின் வலை. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே மோசேயின் கோல் பார்த்து அற்புதம் செய்துச்சு. இன்றைக்கி இங்கே பேதுருனுடைய வலை அற்புதத்தை செய்து. இந்த பேதுரு என்ன பண்ணாருனாக்கா, லூக்கா 5ஆம் அதிகாரம், பின்பு அவர் கெதரேசு கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அதனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். யார் படகு, யாருடைய வலை? இது பேதுருடைய படகு, பேதுருடைய வலை. அவனுடைய வலைக்கு தான் அற்புதம். எல்லாருடைய வலைகள் யாரெல்லாம் இயேசுவின் கரத்தில் வந்தாங்க அவங்களுக்கு தான் அற்புதம். அப்போது அவன் கரையிலிருந்து சற்று தள்ளி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்கள் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். இவர் என்ன பண்ணார்? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலை போட்டுட்டார். அப்போ என்ன கரையில் போட்டுருந்தான் வலையை? கடற்கரையில் எங்கள் இப்போ வலையை போட்டான், ஆழத்தில் தான் போட்டான். ஆனால் முழுதும் பிரயாசப்பட்டான், அந்த வலையில் ஒரு மீனும் ஆகப்படலையாம். இதுதாங்க சுய முயற்சி, மனுஷ முயற்சி. நன்மை தீமை அறியத்தக்கவன் பேதுரு. ஆதாமுக்குள்ளே பிறந்தவன், நன்மார்க்க துன்மார்க்க. ஆதாமுக்குள்ளே பிறந்தவனுக்குள்ளே ஷாபம் இருக்குது. அவன் போடுற வலைக்கு பின்னாலேயும் ஷாபம் இருக்குது, ஷர்மம் இருக்குது. அது என்ன பண்ணால் ஒரு மீன் பிடிக்கக்கூடாது, அரையும் குறையமாக தான் பிடிக்கணும். திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ சுய கிறிஸ்து இல்லாமல் அவன் முயற்சி பண்ணுறான். முழுதும் பிரயாசப்படுறான், அந்த வலையை போட்டு ஒரு மீன் ஆகப்படலையாம். நீங்கள் கூட கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துனானது, கிறிஸ்துனா ஜீவனுடையவர், தேவநீதியும் உரித்தேதியும் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2வது முழு உலகம் கொடுக்காம நீங்கள் பிரயாசப்படுற ஒவ்வொரு சுய முயற்சி, அதுக்கு பேர். அங்கே வேதனை, துக்கம், சஞ்சலம், நஷ்டம், நிராசைகள் எல்லாம் இருக்கும். திருப்தி இருக்காது, வெற்றி இருக்காது. அதான் சுய முயற்சியில் பிரயாசப்படுறது. நீங்கள் செய்கிற வியாபாரமாகட்டும், தொழில், நீங்கள் நடத்துகிற குடும்பம், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆதாமுக்குள் இருந்த சன்மார்க்க துன்மார்க்க நியாயப்பிரமாண மென்டாலிட்டி. தேவனுடைய அன்பு பிறந்தது அதுதான் கிறிஸ்துக்குள்ளே செய்யுது. கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவன் கொடுக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து இயேசு ஜீவன் வானத்தில் சகல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க, குடும்பத்தை நடத்துங்க, வியாபாரத்தை செய்யுங்க, தொழில் எதை ஊழியம் செய்யுங்க, எல்லாம் மகிமையாக இருக்கும். அங்கே கிறிஸ்து தேவதூரம் பணிவிட்டு செய்து ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கிறிஸ்துவை விட்டு நீ சுய முயற்சியில் போய் பிரயாசப்படுறான். இவன் யார்? பேதுரு. சுய முயற்சியில் பிரயாசப்படுறான். அந்த வலையில் ஒரு மீன் ஆகப்படலையாம். முழுதும் பிரயாசப்படுறானா. காலையில் வராரு ஏசுனார். வந்ததுமே அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் வைக்க ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தை, அது என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. இயேசுக்கு பேர் ஜீவ வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இங்கே இயேசு சொல்கிறாரு, சீமோன் பேதுரு பார்த்து, பா ஆயுதத்தை தள்ளி கூட வலையை போட்டுட்டார். இவன் சொல்கிறான், மீது பிரயாசப்பட்ட ஆண்டவர் ஒரு மீனாக பல்ல ஆண்டவர், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். இப்போ அந்த வலை தேவனுடைய வலையாக போச்சு. இயேசு வார்த்தையின்படி போட்டனால இப்போ இயேசு மேலே பொறுப்பு வந்துச்சு. அது இயேசுவின் வலை. நல்லா கவனி, இயேசு ஜீவனுடையவர், நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நன்மார்க்க துன்மார்க்க ஆதாமுக்குள்ளே பிறந்தவர் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ சொல்கிறேன், ஜீவரத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்தை இயேசு சத்தத்தை குத்து தீர்த்து, அவர் தான் இயேசு. அவர் வலை போட்டால் மீன் வருங்க. உள்ள அடியில் குடியில் பாரு, எங்கே கிளம்பின இயேசுவின் வலை, இயேசு வார்த்தையும் பிறப்பு எல்லா மீன் வந்து அந்த வலையில் வந்து நிறைய போச்சுங்க, போட்டு வச்சு பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பொதுவாக மீன் வந்து ராத்திரி இருட்டு நேரத்தில் தான் மீன்களை பிடிக்க முடியும். ஒரு மீன் வரும், ஏன்னா சுய முயற்சி. அதான் மாம்ச சிந்தை மறந்துங்க. மாம்சிகமாக எதையும் முயற்சி பண்ணாது, அது ஷாபம். அது ஆதாமுக்குள்ள பிறகு நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அது குடும்பமாகட்டும், அது வியாபாரமாகட்டும், அது தொழிலாகட்டும், அது ஊழியமாகட்டும், மாம்ச சிந்தையில் செய்தால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். திருப்தியை பார்க்க மாட்டாங்க. அங்கே அசுத்த ஆவிக்கு இருக்கும், அங்கே வியாதி இருக்கும், அங்கே சாப்பு இருக்கும், அங்கே கடன் தொல்லை இருக்கும்.
அங்கே போராட்டங்களாக இருக்கும். மாம்ச சிந்தை மனம் இப்போ கிறிஸ்து சிந்தையோ கிறிஸ்து ஜீவனுடையவர். அப்படி அப்பத்தையும் திராட்சத்தையும் மானமணி ஞானஸ்தானம் எடுத்து இந்த பேதுருவை அந்த இயேசு சந்திக்கும் போதே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது, நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு அந்த பேதுரு பார்த்த உடனே ஒரு ஜபம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கான் அந்த பேதுரு. ராமுத பிரியாசம் ஒரு மீன் கூட ஆகப்படல. அற்புதம் நடக்கலங்க. பிசாசு அற்புதம் நடக்க விட மாட்டான். பின்னாடி பின்னாடி பிசாசு இருக்கிறான், பேதுரு பின்னாடி பிசாசு இருக்கிறான். இந்த பிசாசு உன்னை வாங்கவே விடுவான். திருடவும் கொள்ளும் அழுக்கும் தான் வருவான், வேறுண்டுக்கு வரமாட்டான். ஆனால் இயேசுவை சந்தித்தவுடன் இயேசு அவன் தலைமையில் கை நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை முதல் அவனுக்குள்ள பாவம் மரணத்தை ஜீவ சொல்ற மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசு மரணத்தை ஜெயமாக ஜீவனை கொடுப்பார். ஜோயே ஜீவனை கொடுக்கணும். சூக்கிய மரணத்தை ஜெயிக்கணும். ஜோயே ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை கொடுக்கணும். இந்த பேதுரு பேர் சொல்லி தேவன் தனக்கு அவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாவம் டு மரணம் தேவன் தனக்கு உலகத்துக்கு அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் ஊடி தேர்தல். பேதுரு பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்குறாரு. இப்போ பேதுரு தேவனுடைய மனுஷன் ஆகிட்டான். அந்த வலைக்கு பின்னாடி சர்ப்பம். எப்படி மோசையின் கோலுக்கு பின்னாடி சர்ப்பம் இருந்துச்சோ அதுபோல் பேதுரு வலைக்கு பின்னாடி சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை நீக்கிட்ட போது தேவனுடைய வலையாக போச்சு. இப்போ போய் வலையை போடி. ஆனால் ஆயிரத்துக்கு போய் வலை போட்டாங்க, ஏராளம் மீன்கள் பிடித்தார்கள். அதிசயம் பாருங்க. அதற்கு சீமோன் ஐயரே ராமுதும் தங்கள் வலையை நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமாக ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி போடணும். நம்முடைய வார்த்தை அது சுய நீதி, சன்மார்க்கம், துன்மார்க்கம், நன்மை தீமறியத்தக்க வார்த்தையின்படி போட்டாக்கா அங்கே திரளான மீன் வெற்றி ஜெயத்தை ஆசுவாதப்பட கண்டிப்பாக சாகவே சாவை. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன். அது சுய நீதியில் எது ஒரு அதில் சாபம் இருக்கும், அது வியாதி இருக்கும், அது மரணம், அது தரித்திரம், நிராசையாக இருக்கும், அது பிரச்சனையாக தான் இருக்கும். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்யத்தக்கதாக மீண்டார். 2 படகு அமிழ்யத்தக்கதாக. போதும் இல்லைன்னா ஆண்டவரே அமிஞ்சு போயிடுச்சு. 2 படகு நிரம்பி போச்சான். படகுனாக்க அவனுக்கு எவ்வளோ பெருசா பெரிய படகு 2 ஃபுல்லாக நிரம்பி போச்சுங்க மீன். அப்படி பிச்சாராமே. மனுஷா நீ ஜீவனுள்ள மனுஷனாய் மாறி ஜீவ சஞ்சாரியவன். நாடு செல்ல ஊடி செல்ல அரசியல் பேர் ஊழிக்காரு விசுவாசி பகை கசப்பு போட்டி வெறுப்பு தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினா சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். சபிக்கப்பட்ட ஊழியம், சபிக்கப்பட்ட ஜபம், சபிக்கப்பட்ட பிரசங்கம். கிறிஸ்துக்குள்ள வாழியா தேவ நீதி தூயத்தில் தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்து. இயேசு ஜீவ சஞ்சாரியாக உன்னை மாற்றிருக்கிறாரு. ஜீவ மார்க்கனா மாறு, ஜீவ விருத்தத்துக்கனியாக மாறு, நன்மை தீமறியத்தக்கவனாக இருந்து ஊழியம் செய்து பிரச்சனை உள்ளவனாக இருக்காதே. இந்த பேதுவை அப்படி ஆசுவது. அப்போ சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேணாம். நீ பாவி தான்பா, அதனால தான் ஒரு மீன் கூட பிடிக்கல. அதுக்கு என்ன பண்ணணும்? பாவியான மனுஷன்தான், பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த, அதனால தான் ஒரு மீன். வாழ்நாளெல்லாம் அரங்குறைமாவே வாழ்க்கை, தொழில், வியாபாரம் எல்லாம். இப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அவர் அப்பத்தை திராட்சமானம் பண்ணு. தேவன் தனக்கு உலக பாவ நிவர்த்தி செய்கிறது தான் இயேசு ஜீவ உலகம். உம்முடைய நாம உம்முடைய ராஜா. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊற்றினாக்கா அவருடைய வார்த்தையின்படி நீ செயல்படுகிறாய், கண்டிப்பாக வெற்றி. பாவம் டு மரணத்தை ஜெயமாக விழுங்குவாய். அப்போது சொல்கிறார், பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும்னா அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியே அப்படியே பிரமிச்சு போயிட்டான் அந்த பேதுரு. உன் வாழ்க்கை பிரமிப்பு உண்டாக்கணுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் பிரமிப்பு உண்டாக்குற மாதிரி வாங்கிட்டாங்க. பலி பீடத்துக்கு ஒரு பைதோட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஆபிரகாம் ஒரு தேவடைய மனுஷன், சாரால் ஒரு தேவடைய மனுஷி. 100வது வயசில் அற்புதம் நடக்குது. ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதவை 100 மடங்கு. ஆனால் பலி ஒரு பைதோட்டாட்டுடைய தேவன் தனக்கு பைதோட்டாட்டுடைய ஜீவாட்டுக்குட்டி. கோளும் தனிமை போன 2 பரிவாரங்களால் ஆசீர்வாதம். யாக்கோபு திரளான ஆசீர்வாதங்கள். அதனால் பிரமிப்பு உண்டாகும்படி அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபின் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவாய் என்றார். உடனே பாருங்க, ஊழியத்தை கேட்கிறார், வாப்பா மீன் பிடிக்கிறது பெருசா, மனிதர்கள் பிடிக்கிறவாக்கிறவன் என்னாரு. பேதுருவே வந்தான், ஊழியத்துக்கு வந்தான். கடைசியில் அப்போஸ்தலர் பெந்தேகோஸ்தே அபிஷேக நாளுக்கு பிறகு பசுத்தான் அபிஷேகம் பிரசங்கம் பண்ணுறான். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கும். அதுக்கப்புறம் 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றாங்க. மனுஷர்கள் பிடிக்கிற பேதுருவா மாறிட்டான். நீ ஜீவ மார்க்கனா மாறி பிரசங்கத்தை ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணையா. இயேசுனா ஜீவ மார்க்கர்.
ஆமாம், சுய நீதியின் நியாயப்பிரபு 1008 உபதேசங்களை பண்ணி பகையும் கசப்பு போட்டி பொறாமையும் ஏதோ ஒரு அற்புதம் நடக்காதுங்க கடைசி காலத்தில். அன்பான்லே கிறிஸ்துக்குள்ளே வாங்க, தேவ நீதி உழித்தெதிலுமா இருங்க. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து இருங்க. உங்கள் வெற்றி, உங்கள் குடும்பம், வியாபாரம் எல்லாமே ஜெயமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி வாங்க. ஏதோ ஒன்று வாங்க. ஒன்று பிசாசின்படி வாங்கணும், இல்லை தேவ வார்த்தையின்படி வாங்கணும். எது நல்லதுங்க? யாரும் நியூட்ரல் ஆகும். ஒன்று இருளுக்கு வெளிச்சு, ஒன்று ஆதாம்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், ஒன்று தேவனுக்குள்ளே இருக்கணும், எல்லாம் பிசாசுக்குள்ளே இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற ஒவ்வொரு நாளும், வாரத்தில் மாதத்துக்கு 30 வருஷத்துக்கு 365 வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவ நீதி உயிர்த்தெதுமா இருக்கிறார். பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அது இயேசு சாம ஜீவ வாக்குத்தத்தம், ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினா உன்னுடைய வலை, உன்னுடைய வியாபாரம், உன் ஊழியம் திரளான மீன்களை பிடிப்பது போல திரளான ஆசீர்வாதம் நிறைந்ததாகும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபே அப்படி தான் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அடுத்தது பார்க்குறோம். என்ன பார்த்தோம், ஒரு டைம் முடிஞ்சு போச்சு, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த செய்தியில் தான் பார்க்கணும். சுருக்கமாக சொல்கிறேன். தாவீதினுடைய கல், தாவீதினுடைய கூழாங்கல். தாவீது கூழாங்கல் 5 கல் தான், அதில் ஒரு கல் அது தாவீதின் கல். தாவீதை சாமுவேல் வந்து சந்திக்கிறான். இங்கே சாமுவேல் தாவீது செஞ்சு அவன் மேலே அபிஷேகத்தில் அன்று முதல் கர்த்தருடைய ஆவியார் தாவீதோடு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது. கோலியாத்தை சந்திக்கிறான். கோலியாத்தை சந்திக்கும் போது அவன் கூழாங்கல்லை எடுக்கிறான். அந்த கூழாங்கல்ல ஒரு கூழாங்கல்லை எடுத்து அவன் சுற்றி நீயோ நிதி சேனு கர்த்தருடைய நாமத்தினால போகிறான். அந்த கூழாங்கல் கரெக்டாக போய் நெத்தியில் படுது. தாவீது கையில் வந்த உடனே அந்த கூழாங்கல் தேவனுடைய கூழாங்கல். ஏன் சொன்ன, இந்த கல்லின் மேல் மோதி நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீது அவன் நசுங்கி போவான். அது என்ன கல்? ஜீவனுள்ள கல். கோலியாத்து நன்மை தீமை அறியத்தக்கவன், ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். பின்னாடி பிசாசு இருக்கிறான். தாவீது தேவனுடைய மனுஷன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் நீதிமானாக்கப்பட்டவன். சாமுவேல் அவனை சந்தித்து அவன் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றி அன்று முதல் கர்த்தருடைய ஆவியார் தாவீதின் மேலே இருந்தார். அந்த தாவீது கல்லை எடுக்கிறான். அந்த கூழாங்கல் சாதாரண கல்லாஞ்சிச்சு. எங்கே? ஆற்றுல. இந்த தாவீது கையில் எடுத்த உடனே அது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜீவனுள்ள கல்லாக மாறி போச்சு. அந்த கல்லை சுவைட்டி அந்த தாவீது மேலே அடிக்கிறான். கரெக்டாக அது நெத்தியில் போய் பட்டு கோலியாத்து மடிந்தே போனான். பிசாசு கிரியை அங்கே போயிடுச்சு. பிரியமானவர்களே, கோலியாத்தின் கிரியைகள் ஐந்து போயிடும். அப்போ தாவீது கரத்தில் இருந்த அந்த கல் அது நன்மை தீமை அறியத்தக்க கல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல் தான் இருந்துச்சு. தாவீதின் கரத்தில் அது தேவனுடைய கல்லாக மாறி போச்சு. வலை நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மீன் பிடிக்கல, தேவனுடைய வலையாக மாறி திரளான மீன்களை பிடிச்சிச்சு. மோசேயின் கோல் சாதாரண கோலாக இருக்கிறது, ஒரு அற்புதம் இல்லை. தேவனுடைய கோலாய் மாறின பிறகு அது கோல் அற்புதம் செய்துச்சு. தாவீது, மோசே, பேதுரு ஆதாமுக்குள் பிறந்தவங்க தான், பிறப்பில். ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானம் ஆக்கப்பட்டாங்க. மோசே முச்சில் தரிசனமாகி அவனை கொண்டு வராரு. பேதுரை இயேசு சந்திக்கிறாரு, ஜீவ மனுஷனாக மாற்றுறாரு. தாவீது சாமுவேல் சந்திக்கிறாரு, அபிஷேகத்துக்கு ஜீவ மனுஷனாக மாற்றுறாரு. ஜீவ சஞ்சாரியாக மாறணும். தேவனுடைய கோல், தேவனுடைய வலை, தேவனுடைய கல், ஜீவனுள்ள கல், ஜீவனுடைய வலை, ஜீவனுடைய கோல். தேவன்னா ஜீவனுடையவர். அவர் தேவ நீதி உயிர்த்தெதிலுமானவர். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்போது பாவம்ட்டு மரணத்தை நீ நீக்கி தேவ நீதி உயிர்த்தெழை பெற்றுக்கொள்வாய். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். நீ ஜீவ சஞ்சாரியாக மாறு. உன் பிள்ளைங்கள் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்குதுங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிற நன்மார்க்க துன்மார்களாக நல்லா படிக்கலை, நல்லா எப்போ பார்த்தாலும் வியாதிப்படுது, முன்னேற்றம் இல்லை. ஏன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறதுனால பின்னாடி பிசாசுக்கு பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாகிருக்கிறான். அந்த பிள்ளை மேலே கைவிச்சு நல்ல மேற்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடு. ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவ நீதிச்சு உயிர்த்தல். பிள்ளை தேவன் தனக்கு முழு உலக பாவத்தின் சம்பளம் மரத்தில் தேவ நீதிச்ச உயிர்த்தல். தேவனுடைய ராஜ்யத்து கிறிஸ்துக்குள்ளே அந்த பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துமா. அந்த சூப்பர் பிள்ளையாக இருக்குது. மோசேயின் கோலை போல, பேதுருவின் வலையை போல, தாவீதின் கோலை போல பிசாசுகளை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற பிள்ளையாக மாறுது. ஆதாமுக்குள்ளே பிறந்த எல்லா பிள்ளைகள் கிறிஸ்துக்குள் கொண்டு வாருங்க. ஏசு எங்கு சுற்றி இந்த பிசாசு வலையில் ஆக்கப்பட்ட யாவரும் வெளியிலாங்க. நல்ல மேற்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சஞ்சாரியாக மாற்றுறாரு. ஜீவ சஞ்சாரியாக நீ நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருப்பா. அதை தேவன் தன் கொடுக்குறாரு. சாதாரண கோல், சாதாரண வேலை, சாதாரண கல், யூஸ்லெஸ் கல், சாபமும் பாவமும் மனம் தரித்திரமான கல்லாக இருப்பேன். ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள வலை, ஜீவனுள்ள கோல். மோசையை போல, தாவீதை போல, பேதுரை போல மாறுங்கள். கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள. இயேசு சரி தேச ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்துங்க. ஒரு நாள் வாழ்நாள் முள்ள அப்படி 24 வாரத்திலே மாதம் முழு தெரிஞ்சாலும் கிறிஸ்துக்குள்ளே தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஜீவ சஞ்சாரிகளாக மாறுங்கள். பிரதான கற்பனை இயேசு ஜீவனுடைய ஒரு மத்தியஸ்தர் மாறுமை பெற்றார். பாவம் மரணம்
ஜெயமாள் வீங்குவேன். தேவனி வீட்டில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உண்டாகும். பரலோக ராஜ்யம் சுதந்திரிப்பேன். ஜெபம் பரிசுத்தாவே, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி சொல்லும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆதாமுக்குள் பிறந்த மனுஷா, வாழ்க்கையில் எதுவுமே விருத்தி இல்லை. சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தெரிஞ்சு வாய்நாளெல்லாம் கட்டிஷ்டாவது. ஏன்னா பிறப்பு அப்படி. ஆதாமுக்குள் வந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து ஜீவனுடைய வர தேவநீதி உயிர் இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம் தேவன் ஜீவசரம் ஜீவரத்தம் ஜீவ வாக்கு தத்துவம் தேவநீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு முழு வெளிப்படுத்திட்டே இருக்கிறோம். பாவட்ட மனுஷன் தேவாய் ஊற்றப்படு தேவதூர் பண்ணி உண்டாக்கிட்டு தாவே. மோசையை போல, தாவீதை போல, ஆண்டவர் பேதுரை போல இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு வல்லமையாக பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேங்க தாவே. கர்த்தர் மாபெரும் காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 733-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த செய்தி உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கூகுள் பே எல்லாருக்குன்னா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்துக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். சாபங்களும் பாவங்களும் மரணம் தொடர்ந்து வாய்நாள் ஃபுல்லாக கண்டிஷன் ஆகும். ஏன்னா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பாவத்தின் சம்பளம் அதை காட்டிகிட்டே போகிறான். சுயமித்த பிற நிராசையாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெக்கமும் அவமானம் நிந்தையும் போராட்டமும் பணம் இருந்தாலும் பணம் எல்லாம் பிரச்சனை போராட்டமாக இருக்காங்க. ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வாருங்க. ஜீவ மார்க்கனாய் கொண்டு வாருங்க. ஜீவனுடைய கோல், ஜீவனுடைய வலை, ஜீவனுடைய கல். தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவை ஜீவன் பருவம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய நாமத்தினால போகிறான். மோசே கர்த்தருடைய நாமத்தினால போகிறான். அற்புதங்கள் அடையாளம். செங்கல் பிறகு யோர்தான் பிடிக்குது. கோலியாத்து மடி திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் சென்றால் வெற்றியும் ஜெயமும் ஆசீர்வாதம் உண்டு. பரலோக ராஜ்யம் உண்டு. மாம்ச சிந்தை மரணத்தில் போய் முடிக்குது. முடிவு பாதாள். கர்த்தர் இந்த செய்தி முழுவதும் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர், உறவுகள், பிள்ளைகள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியம். இந்த செய்தி 5/8/2020 மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.